உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி, உனக்கு பிபி ரொம்ப அப்நார்மலா இருக்குமா? ரெக்கார்டர்ல ரொம்ப ஃபிளக்சுவேஷன் டிடெக்ட் பண்ணதால தான் சித்தார்த்த வெளியே அனுப்பிட்டு உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஏதோ சம்திங் ராங். என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஆக்சுவலா எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். இங்க பாரு, கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஓவர் திங்கிங்கால தான் பிபி இவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா நான் உனக்கு பண்ணுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. என்னன்னு சொல்லு. சொல்லுமா ராணி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு. ரொம்ப நன்றி டாக்டர். கரெக்டான நேரத்துக்கு உதவி பண்ணிக்கிறீங்க. சரிம்மா, நான் இப்ப வெளியே போயிட்டு என் வீட்டுக்காரரை உள்ளார அனுப்பி விடுறேன். நான் பேசின மாதிரியே பேசுறேங்க. இங்க பாருமா, நீ ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றதால தான் நான் உனக்கு இதை பண்றேன். ஆஸ் அ டாக்டரா நான் இதை பண்ணவே கூடாது. வெளியே தெரிஞ்சா என் வேலையே போயிடும். ராணி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க டாக்டர். நான் போட போற மருந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடு வரைக்கும் கார் ஓட்டிட்டு போக முடியுமான்னு தெரியல. அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். நான் வண்டி ஓட்டுவேன். நான் கூட்டின்னு போய்க்கிறேன். சரிம்மா, பயப்படாத. தேங்க்ஸ் மேடம். ராணி, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மல் தானே? பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது உன்னை உள்ளார வர சொன்னாங்க. என்னையவா? எதுக்கு? தெரியலையா? உன்னை வர சொன்னாங்க. நீ போயிட்டு வா, போ. அட போயா, போ. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க சார். பொம்மியோட ஆத்மா புனித ஆத்மாவா மாறலன்னா அடுத்த 2000 வருஷம் பொம்மியோட ஆத்மா நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியது வரும். என்ன? தமனா, என்ன பண்ணலான் இருக்க? அத்தை, எதுக்கு நமக்கு பிரச்சனை இல்ல? வழி சொல்லி அனுப்பி விட்டுறலாம். ஷோ, பைத்தியமா நீ கிறுக்கத்தனமா பேசிட்டு இருக்க. அவ உடம்புல போட்டிருக்கிற நகை, சூட்கேஸ்ல இருக்கிற நகைலாம் எவ்வளவுன்னு நீயும் பார்த்தல. இதெல்லாம் அடிச்சோன்னா பல கோடி தேரும். ஐயோ அத்தை, நமக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, நாம இனிப்பு இல்லத்துல இருக்கிற ஆஸ்தியை அடையறதுக்கு தானே இவ்வளவு போராட்டமும் பண்ணிட்டு இருக்கோம். தானா ஒரு விஷயம் நம்மள தேடி வந்திருக்கு. எதுக்கு நாம அதை அடையக்கூடாது? யோசிக்காத தமன்னா, ஒரே ஆளா தனியா வந்திருக்கான். இவளை காட்டுக்குள்ள அடிச்சு போட்டுட்டோம்னா ஆளே இருக்காது கேட்க. மொத்தத்தையும் நாம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். ஏகப்பட்ட அமௌண்ட் தேரும். செடி, நகை என்ன விலை விக்குதுன்னு தெரியும்ல. நாளுக்கு நாள் விலை குப்பு குப்புன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. என்னத்த பண்ண சொல்றீங்க? இவ்வளவு நகையையும் பணத்தையும் அடையறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணா கூட தப்பில்ல. ஐயோ, மறுபடியுமா? ஒரு தடவை பண்ணிட்டோம், இன்னொரு தடவை பண்றதுக்கு கசக்குதான். இத பாரு, நீ எதுவும் பண்ணாத. நீ நான் சொல்றத மட்டும் கேளு, ஹெல்ப் மட்டும் பண்ணு. அம்மா, நேரமாகுதுங்க, கொஞ்சம் வரீங்களா? வந்துட்டோம். எதுவும் பேசாம வா, நான் பாத்துக்கிறேன். போ. அது ஒண்ணு இல்ல, கோவில் எங்க இருக்குன்னு எங்களுக்குள்ள லேசா ஒரு கன்ஃபியூஷன். அதான் எங்களுக்குள்ள வழி எப்படி போறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் அந்த பக்கமா தான் போறோம். எங்க கூட வாங்களே, நாம எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நாம எல்லாரும் சேர்ந்து தானே போறோம். நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாலேயே வரோம். இவ்வளவு நகை வச்சிருக்கீங்க, பணம் எல்லாம் வச்சிருக்கீங்க. தனியா போனா பாதுகாப்பா இருக்காதுல்ல. அதனால நீங்க முன்னால போங்க, உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க பின்னாலேயே வரோம். சரி சரி, வாங்க. ரொம்ப நன்றி, வாங்க. வாங்க வாங்க. தமனா, சீக்கிரம் கழட்டுங்க. நகையெல்லாம் கழட்டு. ஒண்ணு கூட விடாத. சீக்கிரம் 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 கழட்டு. சீக்கிரம் சீக்கிரம். என்னங்க? மயக்கம் தெளிஞ்சிட போது. சீக்கிரம் குடு 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 குடு.
மெதுவா மெதுவா சீக்கிரம் எடு. டைனா, போதும் போதும், வா, எல்லாம் எடுத்துட்டல. முதல்ல சூட்கேஸ் எடு, எல்லாத்தையும் உள்ள வைக்கலாம். ஐயோ, என்னன்னு புரியலையே. என்ன இது, பெட்டிக்குள்ள ஃபுல்லா தேளா இருக்கு. ஐயோ, என்ன இது, நகையெல்லாம் பாப்பா மாறுது. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, ஐயோ, என்ன நீ இன்னும் சாகல? உயிரோட இருந்தா தாண்டி சாவா. மம்மி, இன்னும் நீங்க திருந்தல. காசுன்னா எதை வேணாலும் தின்னுருவீங்க போல இருக்கே. நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களா? எப்பேற்பட்ட அநியாயத்தையும் அநீதியையும் பண்ணிட்டு இப்பவும் அப்படியே மாறாம இருக்கீங்க. உங்க 4 பேரையும் நான் இப்ப கொல்ல போறது இல்ல. உங்க எல்லாரையும் என் மாய உலகத்துக்கு கொண்டு போய் அணு அணுவா துடிக்க வச்சு வேடிக்கை பார்க்க போறேன். ஏண்டா வாழ்க்கையில இப்படி ஒரு தப்பு பண்ணோன்னு நீங்க யோசிச்சு யோசிச்சு நரக வேதனை அடையணும். அதுக்கப்புறம் உங்களை நான் அழிப்பேன். என்ன விட்டுடு, ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுடு. ஐயோ, இந்த டாக்டர் இருக்காங்களே, பேஷண்ட் நான் ஒண்ணு கூட்டிட்டு வந்தா என்ன பேஷண்ட் ஆக்கி விட்டுருவாங்க போல இருக்கு. அது நான் சொன்னத அவங்க டாக்டர் ஒழுங்கா புரிஞ்சுக்கலையா? அதான் ஒன்னும் நடக்கலல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.